Good evening students, welcome to NEET Bioforum channel. Today we are going to learn about ecological adaptation. So ecological adaptation, that means the modification in the structure of organisms to survive successfully in an environment are called adaptations of organisms. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசம்ஸ் வந்து அதோட பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் சர்வைவ் ஆகும்னா அதோட ஸ்ட்ரக்சரில் சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ the ecological adaptation. So the ecological adaptation, so based on the habitats, the adaptations of plants, they are classified into hydrophytes, xerophytes, mesophytes, epiphytes and halophytes. Okay. So before that, just I will explain about adaptation. What is adaptation? Okay. So for example, we are growing in a terrestrial life, isn't it? நம்ம வந்து terrestrial lifeல தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபிஷ் வந்து என்னது வாட்டரில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபிஷ் வந்து வாட்டரில் இருக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜனை எடுத்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணும். இது மூலமாக ஹில்ஸ் வழியாக அப்சர்வ் பண்ணி திரும்ப பிளட்டுக்கு சென்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அது ஃபிஷ்ஷோட ஒரு அடாப்டேஷன். ஃபிஷ்ஷு வாட்டரில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு அடாப்டேஷன். ஸோ அதே மாதிரி மெனி ஆஃப் த ஆர்கனைசம்ஸ் ஆர் அடாப்டட் தம்செல்ஸ் வித் த பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஓகே. ஸோ அப்போ நிறைய ஆர்கனைசம்ஸ் வந்து அதோட பர்டிகுலர் என்விரான்மெண்ட், ஸோ அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டில் அது அடாப்ட் ஆகி சர்வைவ் ஆகுது. ஓகே. ஸோ அதான் அடாப்டேஷன். ஸோ அதேமாதிரி ஃபிஷ்ஷு தண்ணியில் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து நிலத்தில் போட்டோன்னா அது என்ன செய்திரும், செத்துரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம டெரஸ்ட்ரியல் லைஃப்பில் தான் இருப்போம். ஸோ நம்மளை தூக்கி தண்ணியில் போட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், செத்துருவோம். ஸோ நம்மளால் அப்போது நமக்கு வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. அதே கெப்பாசிட்டி வந்து ஃபிஷ்ஷுக்கு இருக்காது. சரியா? ஃபிஷ்ஷுக்கு இல்லை. ஸோ ஃபிஷ்ஷோட கெப்பாசிட்டி வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுக்கிற கெப்பாசிட்டி தான் ஃபிஷ்ஷுக்கு இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we will see about the adaptations of plants. So the classification is the plants are classified into hydrophytes, xerophytes, mesophytes, epiphytes and halophytes. Okay. So let us see the first one, hydrophytes. So hydrophytes, the plants which live in water or wet places are called hydrophytes. The plants which live on, so வாட்டரில் இருக்கக்கூடிய plants தான் நம்ம என்ன செய்வோம், hydrophytes. So the hydrophytes are classified into 5 types. The first one is that free floating hydrophytes, second one is rooted floating hydrophytes, third one is submerged floating hydrophytes, fourth one is rooted submerged hydrophytes, fifth one is amphibious hydrophytes. இப்போ first one, free floating hydrophytes. இப்போ free floating hydrophytes means these plants float freely on the surface of water. ஸோ இந்த plants பார்த்திங்கன்னா அந்த surface of waterல பிளான்ஸில் இந்த வாட்டரில் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ they remain in contact with the water and air but not with the soil. ஸோ the hydrophytes plants வந்து எப்போவுமே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் hydrophytes வந்து அதோட they remain in contact with the water and air but not with the soil. ஸோ இது எப்போவுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதந்துட்டே தான் இருக்கும். ஃப்ளோட் ஃப்ரீலி அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இது எப்போவுமே வாட்டரோடையும் ஏரோடையும் மட்டும் காண்டாக்ட் இருக்கும். ஆனால் அதோட ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாயிலில் அட்டாச் ஆகாது. ஓகே. ஸோ அதான். ஸோ பட் நாட் வித் த சாயில். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஐகோர்னியா, பிஸ்டியா, உல்ஃபியா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஐகோர்னியா, பிஸ்டியா அண்டு உல்ஃபியா. ஸோ ஐகோர்னியாங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள், ஐகோர்னியா, பிஸ்டியா. ஓகே. ஸோ அப்போ ஐகோர்னியா ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம குளத்துல எல்லாம் பார்த்துருப்போம் ஆகாய தாமரை. அதே மாதிரி ரிவரில் எல்லாம் பார்த்திங்கன்னா அது என்னது தண்ணியிலே அப்படி இழுத்துட்டு வர மாதிரி வரும். ஸோ ஆகாய தாமரை அது அதே மாதிரி பிஸ்டியா. ஸோ பிஸ்டியாவும் அதே மாதிரி ஒரு வெரைட்டி தான் பிஸ்டியா.
தென் ஊல்ஃபியா. ஊல்ஃபியா பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப இல்லாமல் தண்ணி தேங்கி கிடக்கும்ல, கொஞ்சமாக தண்ணி இருக்கும்ல குளத்துலலாம். ஸோ அப்போது வந்து வளரக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃப்ளாரிங் பிளான்ட் தான். ஸ்மாலஸ்ட் ஸோ ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். ஸோ விச் இஸ் த ஸ்மாலஸ்ட்டு ஃப்ளாரிங் பிளான்ட் அப்படின்னா ஊல்ஃபியா. சரியா? ஸோ ஸ்மாலஸ்ட் ஃப்ளார். ஸோ அது பாசி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஆல்கே பாசி மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி அது பாசி இல்லை. ஸோ இட் இஸ் எ ஸ்மாலஸ்ட் ஃப்ளாரிங் பிளான்ட். ஓகே, ஸோ ஊல்ஃபியா. ஓகே, தென் ஸோ நெக்ஸ்ட் ஒன் rooted floating hydrophytes. Okay, in these plants, so the roots are fixed in the mud, but their leaves and flowers are floating on the surface of water. So here the roots எப்படி இருக்கும், மண்ணுக்கடியில் அப்படி ரூட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரியா? அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் அதோட லீவ்ஸு ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா they are floating on the surface of water. Okay, so they are floating on the surface of water. ஸோ தண்ணியில் வந்து என்ன செய்யும், மிதந்துட்டுருக்கும். அதோட லீவ்ஸு ஃப்ளார்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டரில் மிதக்கும். ஆனால் ரூட்ஸ் மட்டும் என்ன செய்யும், மண்ணுக்கடியில் அப்படி சாயிலோட ஒட்டி இருக்கும், ஃபிக்ஸ் ஆகிருக்கும் சாயிலோட. these plants are contact with the soil, air and water. ஸோ அப்போ இந்த பிளான்ட்ஸ் வந்து rooted floating hydrophytes பார்த்திங்கன்னா ஸோ காண்டாக்ட் வித் சாயில், வாட்டர் அண்டு ஏர். ஸோ இது வாட்டரோடையும் காண்டாக்ட் இருக்கும், சாயிலில் காண்டாக்ட் இருக்கும், அண்டு ஏரில் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் நெலம்போ, நிம்ஃபையா, பொட்டமோகிட்டான் அண்டு மார்சீலியா. ஓகே, பொட்டமோகிட்டான் அண்டு மார்சீலியா. ஸோ எக்ஸாம்பிள் நெலம்போன்னா தெரியும், லோட்டஸ். ஓகே, ஸோ லோட்டஸ் தான் நெலம்போக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் சீட்ஸில் லோட்டஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. லோட்டஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சா நம்ம லோட்டஸ் சீடை போட்டாலும் அது திரும்ப அதுலேருந்து புதிய பிளான்ட்ஸ் வந்து வளரும். ஓகே, ஸோ அந்த லோட்டஸ் சீட்ஸ் வந்து ஹைலி வேல்யூபிள். ஓகே, ஸோ அந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் கழித்து போட்டாலும் திரும்ப அதுலேருந்து புதிய பிளான்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ லோட்டஸுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நிம்ஃபையா அல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அதே மாதிரி பொட்டமோகிட்டான்னா அதுக்கு தமிழ் நேம் தெரியல. இஃப் எனிபடி நோ மீன்ஸ் கமெண்ட் மீ. ஸோ பொட்டமோகிட்டான். தென் மார்சீலியா. ஸோ மார்சீலியா இட் இஸ் அ க்ளோவ்ஸ். ஓகே, மார்சீலியா க்ளோவ்ஸ். அந்த லீவ்ஸ் கூட ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் அது அந்த குளத்துக்கு பக்கத்தில் இல்லைலாம் நிறைய ஸோ இது நிறைய இருக்கும் க்ளோவ்ஸு. ஸோ அதே மாதிரி அந்த ரூட்டட் ஃப்ளோட்டிங்கில் பார்த்திங்கன்னா நிம்ஃபையா, பொட்டமோகிட்டான், தென் நெக்ஸ்ட்டு நிலம்போ. ஸோ these are angiosperms, but Marsilia it is a pteridophytic plant. Okay, so the lotus seeds shows the highest longevity in plant kingdom. Already I said no, so that only they are mentioning. Next, so the third one is that submerged floating hydrophytes. So these plants are completely submerged in water and not in contact with the soil and air. Example Ceratophyllum and Utricularia. So submerged floating hydrophytes na, so these plants, இந்த plants ஃபுல்லாகவே தண்ணிக்கடியில் மூழ்கி இருக்கும். ஸோ இன் வாட்டர் அண்ட் நாட் காண்டாக்ட் வித் சாயில் அண்டு ஏர். ஸோ இது வந்து சாயிலையும் ஏர்லையும் காண்டாக்ட் இருக்காது. ஓகே, தே ஆர் நாட் அட்டாச்ட் வித் சாயில் அண்டு ஏர். ஏன்னா ஃபுல்லாகவே சப்மர்ஜ்டு, தண்ணிக்குள்ளே தான் மூழ்கி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் செரட்டோஃபில்லம் அண்டு யூட்ரிகுலேரியா. ஸோ செரட்டோஃபில்லம் அண்டு யூட்ரிகுலேரியா, it is a Utricularia. It is a Ceratophyllum plant. Then next one Utricularia. It is a insectivorous plant. ஸோ இதில் நம்ம இந்த இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி பிளாடர்லாம் இதில் இருக்கும். ஸோ இதுதான் யூட்ரிகுலேரியா. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இதோட லீஃபு, ஃப்ளாரு இதெல்லாமே அந்த பிளாடர், ஸோ இதெல்லாமே ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே முங்கி தான் இருக்கும். சரியா? ஸோ தே டஸ் நாட் காண்டாக்ட் வித் ஏர் அண்ட் சாயில். So it is a submerged floating hydrophytes. So next one, the fourth one is that rooted submerged hydrophytes. So rooted submerged hydrophytes, so these plants are completely submerged in water and rooted in the soil and not in contact with the air.
ஸோ தீஸ் பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும். அண்ட் ரூட்டட் இன் சாயில். ரூட்டட் இன் சாயில்னால் அதோட ரூட்ஸ் மட்டும் சாயிலோட அட்டாச் ஆகிருக்கும், சாயிலோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் நாட் இன் காண்டாக்ட் வித் ஏர். ஏரோட காண்டாக்ட் வந்து இருக்காது. சரியா? அப்போ த லீவ்ஸு ஃப்ளார்ஸு இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் காண்டாக்ட் வித் ஏர். தீஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கி இருக்கும். ஆனால் ரூட் மட்டும் சாயிலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே. அண்ட் ரூட்டட் இன் சாயில். The roots are fixed. The roots are attached in soil and not in contact with air. Okay. ஏரில் வந்து இது வந்து காண்டாக்ட் இருக்காது. ஓகே. எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா, வாலிஸ்னீரியா அண்டு ஐசோட்டேஸ். ஓகே. ஐசோட்ஸ். ஸோ ஹைட்ரில்லா இப்போ ரூட்டட் எஸ் ரூட்டட் வாலிஸ்னீரியா அண்டு ஹைட்ரில்லா. வாலிஸ்னீரியா அண்டு ஸோ ஹைட்ரில்லா வந்து நம்ம பார்த்துருப்போம். டெஸ்ட் டியூப் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹைட்ரில்லா பிளான்ட் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது ஹைட்ரில்லா பிளான்ட். ஓகே. ஹைட்ரில்லா. தென் வாலிஸ்னீரியா. ஓகே. திஸ் ஆர் another one plant. So these are rooted submerged hydrophytes. Next, amphibious hydrophytes. So amphibious hydrophytes are known as rooted emergent hydrophytes. Rooted emergent hydrophytes. So இந்த amphibious hydrophytesனால் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட் இருக்குன்னா, ஸோ அந்த பாண்டில் வந்து அந்த தண்ணி வந்து நிறைய இருக்கிற இடமும் இருக்கும், தண்ணி குறைவான இருக்கிற இடமும் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆழம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் இந்த amphibious hydrophytes வந்து வளரும் இல்லையா? ஸோ த amphibious condition means the plants which can able to live both land and water are known as amphibious, isn't it? So amphibious hydrophytes. So அப்போ அந்த plants, these plants are adapted to both aquatic and terrestrial modes of life. They grow in shallow water. Shallow waterனா ஆழம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடியது. எக்ஸாம்பிள் ரெனான்குலஸ், டைஃபா அண்டு சாஜிட்டேரியா. ரெனான்குலஸ், டைஃபா அண்டு சாஜிட்டேரியா. ஓகே. ஸோ அந்த டைஃபாலாம் பார்த்திங்கன்னா குளத்துக்கு பக்கத்தில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அதே மாதிரி சாஜிட்டேரியா இட் இஸ் highly evaluated. So each and every type is evolutionary important. Okay. So the diagram இங்கே இருக்குது. rooted emergent hydrophytes. So Sagittaria and Ranunculus. Okay. So these are the classification of hydrophytes. Okay. So free floating hydrophytes, rooted floating hydrophytes, submerged hydrophytes, rooted submerged hydrophytes and amphibious hydrophytes. Okay. அப்போ ஃபஸ்ட்டு அந்த எவல்யூஷன், அப்போ ஒவ்வொரு இந்த பிளான்ஸ் ஆர் வெரி எவல்யூஷனரி. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஹைலி எவாலுவேட்டட் தீஸ் பிளான்ஸ் ஆர். ஸோ ஹவ் இட் இஸ் ஹைலி எவாலுவேட்டட்னோ, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸில் என்ன ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதேமாரி ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸில் என்ன சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதிலேருந்து தான் ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு amphibious hydrophytes are formed from rooted submerged hydrophytes. ஸோ அந்த amphibious hydrophytesல இருந்தால் யார் ஃபார்ம் ஆகிருக்கிறோம்? நம்ம terrestrial plants வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த எவல்யூஷனரி. இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். இட் இஸ் வெரி வெரி important. Okay, that's all the classification of hydrophytes. Okay, thank you very much.